ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் பீஸா ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இந்த பீஸா செய்கிறதுக்கு உங்களுக்கு அவன் தேவையில்லை, குக்கர் தேவையில்லை. நம்ம தவாலேயே சூப்பராக வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு அருமையான இந்த பீஸா செஞ்சிடலாம். மைதாவும் தேவையில்லை உங்களுக்கு இந்த பீஸா செய்கிறதுக்கு. சூப்பரான இந்த பீஸா எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எங்கள் சூப்பரான பீஸா பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. இந்த பீஸா பேஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் ரவா எடுத்துக்குங்க. ரவா 1 கப் எடுத்துக்கணும். நம்ம ரவை சோஜி எந்த கப்பில் எடுத்துக்கோமோ அதே கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு 15 நிமிஷம் 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். இந்த சோஜி ஊறி வரட்டும், ரவா ஊறி வர்ற அளவுக்கு 15 நிமிஷத்தில் இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். சால்ட்டு, ஒரு கொஞ்சோண்டு சர்க்கரை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. அதே போல் இது ரைஸ் ஆகி வர்றதுக்கு, அதாவது கொஞ்சம் அந்த பீஸா பேஸ் மாதிரி வர்றதுக்கு ஈனோ ஒரு பேக்கெட் போட்டுக்கலாம். ஈனோ இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காய் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக இதில் பால் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப திக்காக ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப தளதளன்னு இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ நம்ம ஒரு தோசை இல்லை இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 50 ml அளவுக்கு பால் ஊற்றியிருக்கேன். அவ்வளோதான். அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். இப்போது ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு தவா வச்சுக்கிங்க. கொஞ்சம் அடி கனமான தவாவோ இல்லை பேனோ இருந்தால் ஓகே. அதில் ஃபுல்லாக பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதில் நம்ம இங்கே செஞ்சு வச்சுருக்கிற இந்த டோ போட்டுடலாம். இது ஒரு சைடாக நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். ஒரு சைடு நல்லா இது வெந்ததும் நம்ம அப்படியே திருப்பி போடணும். இது பார்த்து உடையாமல் அப்படியே திருப்பி போட்டுக்குங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். திருப்பி போட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இதில் நம்ம கெச்சப், டொமேட்டோ கெச்சப் மேலே போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பிறகு தான் செய்யணும். இதில் சீஸ் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ நான் வெஜ் பீஸா செய்கிறேன். சிக்கன் பீஸா வேணும்னா நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வெஜ்ஜில் செய்கிறேன்.
ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, தக்காளி, கேரட், கொஞ்சோண்டு பச்சை மிளகா, அங்கே ஒன்று இங்கே ஒன்று வைங்க, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதோட கொஞ்சோண்டு பிளாக்பெர்ரி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஸோ அந்த பீஸாவுடைய லுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரியெல்லாம் போட்டால் பீஸா லுக் நல்லா வரும். குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டிலையே நம்ம குயிக்காக ஒரு கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு வந்து அந்த மாவு வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறிச்சினாலே போதும். அதை நம்ம வந்து ஏன் ஊற வைக்கிறோன்னா ரவா ஊறணுன்றதுக்காக தான். அடுத்தது ஒரிகனோ, கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ். எங்கள் ஏரியாவில் நல்லா மழை பெய்யுது. இந்த மழை நேரத்தில் சூடாக ஏதோ சாப்பிடணும்னு சொல்லி கேட்டாங்க பசங்க. ஒரு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது இந்த பீஸா. ஸோ இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் போட்டாயிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை அப்படியே சிம்லேயே, ரொம்ப ஹை ஃப்ளேமும் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் இதை வேக விடுவோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பீஸா. நல்ல சூப்பரான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பீஸா. நம்ம மாவு ரெடி பண்ண தேவையில்லை, அது ரைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, அவன் தேவையில்லை, குக்கர் தேவையில்லை. நம்ம தவாலேயே சூப்பரான பீஸா செஞ்சு ரெடி பண்ணிட்டோம். ஸோ சூப்பரான இந்த பீஸா ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செஞ்சு கொடுக்குற ஒரு அருமையான பீஸா. ஸோ இதே போல் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.